கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் ஞாபகம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நாளிலே விதமாக பெரிய வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படும் நாளிலே, பரிசுத்த வெள்ளிக்கிழமை என்று அழைக்கப்படும் நாளிலே, குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரை வார்த்தைகள், வாக்கியங்கள், 7 வாக்கியங்கள் அதை நாம் தியானிக்கப் போகிறோம். 7 வாக்கியங்களையும் தொடராக தியானிக்கப் போகிறோம். பல இடங்களிலே நாளை துக்க நாளாக அனுசரிக்கும்படியாக கருப்பு நிற உடைகளை தடுத்திருப்பார்கள், கேசட் போட்டிருப்பார்கள். சில இடங்களிலே ரத்தத்தை குறிக்கும்படியாக சிகப்பு நிற அங்கிகளை தரித்திருப்பார்கள். நாள் ஒரு பரிசுத்தமான நாள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லப்பட்ட நாள். அப்படியா, நான் வெள்ளை நிற விளைவோடு கூட காட்சி எடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். முதலாவதாக நான் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறது. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாடுகள் ஆண்டவரே, கர்த்தர் பாடுபட்டதை நாங்கள் தியானிக்கிறோம். பாடுகளை தியானிக்கிற இந்த வேளையிலே நாங்கள் தேவாதி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தப்படும். ஒரு விசை கூட எங்கள் கிருபையாக இருக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். பேசுகிற அடிமை ஆயத்தப்படுத்தும். பேசுகிற நீ அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பேசுவார் என்று சொன்ன வார்த்தை. என் நாவிலே என்னுடைய வார்த்தைகளை வச்சு நிமித்தமாக நீ சொன்னபடி பேச ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த மயத்து நீர் பதில்படும். கேட்கிறவர்கள் இதயத்தில் நீர் பேசும். இயேசுவின் அவர் எனக்கு எழுப்பினார்கள். ஸ்தோத்திரம். உங்களை கூட முதலாவதாக, I wish you all a very good Friday. It is a good Friday, not a bad Friday. Good Friday என்று நாம் அழைக்கிற காரணம், நாளிலே நமக்கு ஒரு ரட்சிப்பின் நாள். இயேசுவின் பிறப்பின் நாளை விட, இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக மாறிய அந்த நாளை விட இன்னும் அதிக முக்கியமான நாள் நம்முடைய மீட்பின் நாள், நம்முடைய ரட்சிப்பின் நாள். இந்த நாள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே வந்தார், இந்த காரியத்தை செய்து முடித்தார். அதை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிக்காத ஒரு பாடல் உண்டு. அதால் நமக்கு இந்நாட்களிலே அநேக சபைகளில் இந்த பாடலை பாடுவார்கள். துக்கம் கொண்டாட வாருமே என்று. இது துக்கம் கொண்டாடும்படியான நாள் அல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நாள், களி கூற வேண்டிய நாள். ஏனென்றால் நாளுக்கு நமக்கு தெரியும். எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. 2-3 நாட்கள் நான் நினைவிட்டிருந்தேன். என்னுடைய வாகனம் நெருங்கி போய் அதை கிழித்துக் கொண்டு என்னை வெளியே எடுத்தார்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாள் வரும் பொழுது, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அந்த நாள் நினைவுக்கு வரும். நினைவு கொடும்பொழுதெல்லாம், ஐயோ எனக்கு வேதனைப்பட்டு விட்டதே, அடிபட்டு விட்டதே, கிழிக்கப்பட்டதே, ஒதுக்கப்பட்டேன் என்று சொல்லி நான் வேதனை கொடுக்கிறேன். மாறாக அந்த நாளிலே கர்த்தர் எப்படி காப்பாற்றினார், யார் மூலமாக காப்பாற்றினார். உங்களே சொல்ல போனால், அந்த நேரத்தில் நான் அரை மயக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்த தேவ தூதர்களை பார்த்தேன். அவர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் பார்த்தேன். அவர்கள் அநேக விதமான நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோருமாக வந்து உதவி செய்தார்கள். அவர்களை காண நான் முயற்சித்த பொழுது ஆண்டவர் என் மத்தியில் இடைப்பட்டார். அவருடைய வல்லமை இடைப்பட்டது. அதைத்தான் நினைத்து நான் மகிழ்வேன், சந்தோஷப்படுவேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு 3ஆம் நாளிலே விழித்தார் என்று சொல்லியும் நமக்கு தெரியும். இன்றும் மரித்தேன் ஆனால் உயிரோடு சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் நான்
நாம் எந்த ஒரு நாளையும் குறிப்பிட்டு அழ வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாளுக்காக அழுவது என்பது, துக்கப்படுவது என்பது சரியான காரியம் அல்லவே அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். விசேஷமாக பார்க்கும்போது ஆஹ், லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்கள் முன்பாக திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். ஆகையால் நாம் அழ வேண்டியது யாருக்காக என்று சொன்னால், நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காக அழ வேண்டும், நம்முடைய எதிர்காலத்துக்காக அழ வேண்டும். என்று தவிர இயேசு கிறிஸ்து கழுவி ஏற்றப்பட்டார் சொல்லி அழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்காக அழ வேண்டிய வேண்டும் சொல்லி அவரே கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்ட பிறகு நாம் தொடர்ந்து அழுவோம் சொன்னால் ஒரு சரியான காரியம் அல்ல என்று அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலே, கிறிஸ்து எழுந்திருக்க இல்லை என்றால் எங்கள் பிரசங்கம் இதுதான், உங்கள் விசுவாசம் உண்டா என்று சொன்னார். அவர் உயிர்த்தெழுத புத்தகம் சொல்ற பொழுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, விசுவாசம் விருதா என்று சொல்லுகிறார். அதையே நான் கொஞ்சம் மாற்றி திருப்பி சொல்லுகிறேன். இயேசு சிலுவையில் மறிக்கவில்லை என்றால் என் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆகையால் நமக்கு ஒரு மீட்பு கிடைத்தது இந்த சிலுவையின் நாட்களில். ஆகையால் நாம் அதிகமாக கர்த்தரை தொழுது கொண்ட காரியம் என்று சொன்னால், அது நம்மை மீட்புக்கு நடத்திய ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக சிலுவையில் மறித்த நமது ஆண்டவரின் கடைசி வாக்கியங்களை பார்க்கிறோம். வார்த்தைகள் அடங்கியது வாக்கியம். ஐயா, நாம் தியானிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல. அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் போட்டுக்கோங்க, சிலுவையில் விதித்த கடைசி வார்த்தைகள் என்று சொல்லி போடுவாங்க. அது வார்த்தைகள் அல்ல, வாக்கியம். 2, 3 1, 2 இருக்கலாம். முடிந்தது என்று சொல்லும் வார்த்தை ஒருவேளை ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கலாம், தாகமாக்கின் சின்ன வார்த்தை, ஒரு தனி ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எல்லா வார்த்தைகளும் எல்லாம் வாக்கியங்கள். வாக்கியங்களை நாம் தியானம் செய்கிறோம். அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் சொன்ன வெற்றி முழக்கத்தை நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுவது முக்கியமான ஒரு காரியம். நான் எப்படி சொன்னது போலவே நேஷனல் நினைவு கூறுகிறேன். வேகமாக பல காரியங்கள் நான் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய கான்ட்ராக்டர் ஒருவருக்கு வீட்டை கட்டி கொடுத்தவர், அவரை நினைவு கூறு ஒவ்வொரு நாள் காலையும் நினைவு கூறுவேன். என்றால் இந்த சிங்க் ரொம்ப சின்னதாக வச்சிருப்பேன். அதுக்கு முன்புதான் நான் பெரிய பெரிய வீட்டில் தங்கியிருந்தேன், பெரிய பெரிய சிங்கில் வச்சிருந்தேன். ஐயா, எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் கையெல்லாம் கழுவுறதுக்கு. அவர் சின்னதாக வச்சு கொடுத்தாரு. அப்பொழுது அந்த ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் போய் அதில் ஒரு நாடகம் நடிகிறவர் ரொம்ப அருமையாக அவருடைய கையை கொண்டு போய் உள்ள வச்சு காமிச்சு, இப்படி நீங்கள் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது நான் அதை அவர் நடிகர் என்ற விதத்திலே சந்தர்ப்பம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலே நான் முகம் கழுவிவிட்ட பிறகு கையை கழுவு நினைக்கும் பொழுது அவர் நினைவு வருவார். அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது நினைவுக்கு வருவார். நான் ஷேவ் செய்யும் பொழுது மறந்து போன ஒரு அருமையான சகோதரன், என்னுடைய கல்வி கோத்தர் இருந்தார். அவர் பேர் ஜனார்தனன். அவர் நம்ம சாலமோன் பாப்பியா இருக்காரு இல்லையா, பட்டிமன்றத்தில் பிறந்தவர், அவருடைய மருமகன். அவர் என் கூட ஒரு தடவை ஒரு டிஸ்கஷன் பண்ணும் பொழுது, இந்த பிளேடை கொண்டு போய் சாதாரணமாக ஷேவ் பண்ண பிறகு பிளேடை உதறுவோம், துடைப்போம், ஊதுவோம். அது பழக்கமாக இருந்தது. அவர் சொன்னார், அப்படி செய்யக்கூடாது. முதலாவதாக அது ஒன்றும் கைப்படக்கூடாது. அடுத்தபடியாக நீங்கள் ஊதுறீங்கனாக்கா அவங்க கார்பன் மோனாக்சைடு அது டெபாசிட் ஆகிடும். அது கொஞ்சம் ஈரத்தில் அது கார்பானிக் ஆசிடாக மாறிடும். மாறிட்டு அது துருப்பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் நான் ஷேவ் பண்ணி முடிச்ச உடனே
நல்லா புதறவே தவிர அதை வந்து துடைக்கவும் மாட்டேன், ஊதவும் மாட்டேன். ஏன்னா அது நினைவு வரும். ஒவ்வொரு நாளும் அது நினைவுக்கு வர நாளே கிடையாது. ஏன்னா ஷேப் பண்ண நாளே கிடையாது. நினைவுக்கு வரும். அதே விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்ததை நினைவு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் 1 குழந்தையர் 11:25 சொன்னாரு, நினைவு கூறும்படி செய்து சொன்னாரு. அவர் செஞ்ச அந்த அந்த பாடு மனத்திலே அவர் மனத்தை நாம் நினைவு கூற வேண்டும் சொன்னார். அதே 11ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து மதத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் நான் மறுமளவும் என் மரணத்தை நினைவு கூறுக்கு தெரிவிக்கிறீர்கள். ஒரு மரணத்தை நினைவு கூற வேண்டும் சொல்லி கற்று எதிர்பார்க்கிறேன். இது அற்புதமான காரியம். கர்த்தர் செய்த முதல் அற்புதம் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதம் கண்ணீரை திராட்சரசமாக மாற்ற சொல்லி பார்க்கிறோம். அவர் செய்த கடைசி அற்புதம் திராட்சரசத்தை ரத்தமாக மாற்றினார். அவரே சொன்னார், இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய சரீரம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்கு மாறாக ஒன்றுமே இல்லை. அநேக இடங்களை வந்து அது சரீரம் அல்ல, அது அப்பம் தான் சொல்றாங்க. அது திராட்சரசம் அல்ல, அது வெறும் குடிக்கிற ரத்தம் அல்ல, திராட்சரசம் தான் சொல்றாங்க. இது வந்து உண்மைக்கு மாறான காரியம், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறான காரியம். நாம் அப்பத்தை விசுவாசிப்போம் சொன்னார். கர்த்தர் திராட்சரசத்தை மாற்றியது அற்புதம் என்று சொன்னால், திராட்சரசத்தை ரத்தமாக மாற்றியதும் அற்புதம் தான். இதை நான் நம்ப வேண்டும், விசுவாசத்தை வேண்டும். ஆகையால் நாம் ஒவ்வொரு முறையும் இந்த நினைவு கூறும் பொழுது, மனத்தை தெரிவிக்கிற பொழுது நாம் அவருடைய சரீரத்தை நினைவு கூறுவோம். அதுதான் நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ரத்தத்தை நினைவு கூறுவோம். அதுதான் நாம் புசிக்கப் போகிறோம். இப்படி செய்யும் பொழுதுதான் உண்டே தவிர நாம் அதை வந்து ஒரு அப்பம் என்றோ அல்லது ஒருவேளை அதை வந்து நம்ம அழுங்கினால் கட்டாயமாக நிச்சயமாகவே நிச்சயம் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காலத்தை நாம் வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா, அற்புதம் நம்பாளர்கள் இதை நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே இது உங்களுக்கு சர்வமாய்க்கிறது சொன்னாரு, ரத்தமான சொன்னாரு, ஐயா நம்ப வேண்டும். ஒரு குஷ்டரோகி அதை உண்மை குடிச்சானாக்கா, அது பிறகு இன்னொருத்தர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணா ஒரு கப்பலை ஊற்றிடுறாங்க. கவர்மெண்ட் ரூல் நிமித்தமாக அந்த கொரோனா காலத்திலே கப்பல்கள் எடுத்து விட்டு சின்ன சின்ன முட்டைகளை போட்டு கொடுப்பது உண்டு. அதை நம்ம எப்படி இப்பவும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அது தவறான காரியம். ஏன்னா ஒரு குஷ்டரோகி அதை புரிஞ்சு குடிச்சாலும் கூட அடுத்த நபர் குடிக்கும் பொழுது அது இயேசு ரத்தமா இருக்கிறபடியால் அவருக்கு எந்த நோய் வரவும் வராது. அது நிச்சயம். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அந்த விசுவாசம் நிற்கிறதா என்பதை தெரிவிப்பார். ஒரே கோப்பையிலே பானம் பண்ண சொல்லி பார்த்தோம். ஒரே கோப்பையில் நாம் இன்னும் பானம் பண்ண வேண்டும். சபைகளிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது, மாற்றிக்கொண்டார்கள். ஆனாலும் கூட வேதத்தில் வசனப்படி பார்த்தால் அது சரியல்ல. நாம் ஒரே கோப்பையிலே நாம் பானம் பண்ண வேண்டும். சரி, அடுத்த விஷயம் பார்ப்போம். முதல் வாக்கியத்தில் வரலாம். முதல் வாக்கியம் தெரியாத செய்கிறதை மன்னிக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க செய்வது என்னன்னு சொல்லி அறியாதிருக்கிறார்கள் சொல்லி அவர் சொன்னார். அதனாலே நாம் அந்த காரியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நம்ம ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை ஜெபம் செய்கிறோம். அநேகர் அதை கிறிஸ்டஸ் பண்றாங்க, பல பிரச்சனைக்கார அதை கிறிஸ்டஸ் பண்ணியிருக்காங்க. பல போதவர்கள் அதை கருத்தாக கொண்டு அதை நடத்துவதே இல்லை. பாவம் அறிக்கை ஜபத்தையே விட்டுறாங்க. சிஎஸ்ஐ சபையில விசேஷமாக பாவம் அறிக்கை ஜபம் ஒன்று உண்டு. அந்த ஜபத்திலே நாங்கள் தெரிந்தும் தெரியாதும் செய்து வந்தோம், தெரிந்தும் தெரியாது செய்து வந்தோம், இந்த சுகமே இல்லை என்றுதான் அறிக்கை எடுக்கிறோம். இது நம்ம பழக்க வழக்கு மட்டும் பல காரணம் செஞ்சிருக்கோம். செஞ்சிருக்காரியங்கள் பணிகள் உண்டு. ஆனால் அதை தெரிந்து செய்வதில்லை, தெரியாமல் செஞ்சிருக்கோம். பல தவறான காரியங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில. ஏன்னா
நம்முடைய பழக்க வழக்கத்தை நிமித்தமாக அந்த காரியம் செஞ்சுட்டே இருக்கோம். தவறு நினைக்கிறது என்பது இல்லை செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அழைப்பு செய்ய வேண்டும். அல்லது பெற்றோரை பின்பற்ற செய்கிறோம். அவங்க செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நமக்கு ஒன்றும் ஆகாது, செய்யலாம் அப்படின்னு. சிந்தை பண்ற செய்வது விசேஷமாக நமக்குள்ள இருக்க சிந்தை நம்ம காரியம் செய்ய சொல்லுது, அது செய்யறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிந்தை இருக்கிற சொல்லி சொல்லுவது. ஐயா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தகுந்தபடியாக நம்ம வாழ்க்கை தவிர நம்முடைய சிந்தைக்கு தகுந்த நடக்கக்கூடாது என்பதை அறிவு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கிறோம். செய்கை தகாத செய்யும்படி அவர்களை கர்த்தர் ஒப்புக்கொள்கிறார். தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லாத இருந்தபடி மனமில்லாத இருந்தபடியால் தகாதவரை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். சிந்தை தவறான காரியம் செய்யும்படியாக தூண்டுகிறது. காரணம், தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருக்கவில்லை, நமக்கு அந்த மனம் இருக்கவில்லை, இயேசுவின் மனம் இருக்கவில்லை. அங்கே தவறான காரியம் செய்து பார்க்கிறோம். செய்கை என்றால் அது என்ன செய்கை? அதே நாம் பார்க்கலாம். கண்ணால் செய்த காரியங்கள், செவியால் செய்த காரியங்கள், நாவினால் செய்த காரியங்கள் சொல்லி பல காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். கண்ணால் செய்த காரியம் சொன்னாக்கா டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்போம். இந்த செய்தியை கூட இந்த டிவியில் கேட்கலாம், இல்லாட்டி கைபேசி மூலமாக கேட்கலாம், இன்டர்நெட் மூலமாக கேட்பீங்க. போஸ்டர்களை பார்க்குறோம். எத்தனையோ போஸ்டர்களை பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரத்திற்காக செய்த காரியங்கள் அருமையாக பார்க்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. அருமையான கார், இந்த காரை அப்படியே போட்டோ பிடித்து போட்டு அந்த காரை வந்து ஒரு வேளை அவங்க வந்து அந்த காரை வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஆனா கட்டாயம் பக்கத்துல வந்து ஒரு நடிகையோ அல்லது ஒரு சினிமா ஸ்டாரையோ மற்றவங்க நிறுத்தி வைப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு காரியம் இருக்குது. ஒண்ணு அந்த காரில் இருக்க ஏதாவது குறைகள் வந்தா இவன் கண் பார்த்தாருன்னு சொல்லி அவங்க வைக்கலாம். இல்லாட்டி பல வேளையில பார்த்தீங்கன்னாக்கா அங்க செய்யறதுக்கு முக்கியமான காரியம் சொன்னாக்கா அவங்க வந்து அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்து நிமித்தமாக நம்ம அந்த காட்சி பார்க்கும் பொழுது எப்படியாவது பார்த்துருவோம் எண்ணத்துல அவங்க செய்யறாங்க, தவறான எண்ணத்தை செய்யறாங்க. அங்க நம்ம ஒரு வழி இல்லாம எல்லா அட்வைஸையும் பார்க்கணும்னாக்கா பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு பெண்ணையும் பார்க்கறாங்க, இல்லை ஆணையும் பார்க்கறாங்க. பெண்கள் ஆணை பார்க்கலாம், மலத்தை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்களை பார்க்கலாம், மலத்தை வச்சிருக்காங்க. இப்படியாகவே பல நேரங்களில் நம்மளை கவலும்படியாக இந்த தொலைக்காட்சிகளிலேயோ அல்லது புத்தகங்களையோ கைபேசி போஸ்டர்களிலேயோ அப்படியாக ஒரு விளம்பர காட்சிகள் வைப்பாங்க. நியூஸ் படிச்சா கூட நம்ம நியூஸ்ல கூட நம்ம வந்து கட்டாயமாக அந்த விளம்பர காட்சி இருக்கணும். ஒரு நாள் தாவீதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தாவீது வந்து ஒரு நாள் சாயங்காலம் போது தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை ஒப்பறிக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தபோது ஸ்நானம் பண்ணிய ஒரு ஸ்திரீயை உப்பைக்கிலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி ஏற்பட்டார்கள். இது நான் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி காண்பது என்பது தவறு அல்ல, ஆனால் சௌந்தவதியாக இருக்கிறான் சொல்லி அவன் கண்டது என்று சொன்னால் உண்மையிலேயே உற்று பார்த்து இருக்கிறான். ஐயா பல வேளைகளில் நம்ம காண வேண்டிய காரியங்கள் பல காரியங்கள் நமக்கு இந்த மாதிரி காண வேண்டி வந்துடும். ஆனா உற்று பார்க்கிறோமா? 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். எலியாமின் குமார்த்தையும் ஏத்தினான உரியாவின் மனைவியான வெஸ்தபாள் என்கிறார்கள் எடுத்துள்ளது. விசாரித்தான். பெண்ணை பார்த்தவர்களுக்குள்ள விசாரித்தான். அப்படிதான் நம்ம கூட அநேக வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். என்னால் பார்த்தது குற்றம் சொல்ல முடியாது. பார்த்த பிறகு தொடர்ந்து அதை விசாரிக்கும்படியாக நின்று பார்ப்பது, உற்று பார்ப்பது
கவனித்து பார்ப்பது, இது எல்லாம் பாவத்திற்கு தரும் காரியங்களை செய்யப்படுகிறது. இதெல்லாம் நம்ம தெரியாம செய்த காரியங்கள் தான். கேட்கத்தகாதவை நாம் செய்யறோம், கேட்கிறோம். யூடியூப்ல வந்து எத்தனையோ வார்த்தைகள் கேட்கிறோம், செய்தியை கேட்கிறோம் உண்மைதான். நான் அதே வழியில கேட்கத்தகாத காரியங்கள் அநேகம் இருக்குது. இதெல்லாம் யூடியூப்ல நம்ம கேட்கறது சகஜமா சொல்லிருக்கோம். பேசத்தகாத பேசுறோம், பெருமையான காரியங்களை பேசுறோம், மற்றவர்களை குற்றப்பட்டு சொற்களை பேசுகிறோம், தேவனை மகிமைப்படுத்தாத காரியங்களை செய்கிறோம், பேசுறோம். யோசித்து பார்ப்போம், செய்யறதுக்கு அதை செய்தவங்க. ஆகியாதான் இந்த பாவ அறிக்கையை செய்ய டிமாண்ட் சொல்றோம். ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்க சொல்லுவோம். அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா, அதுக்காக தான் கர்த்தர் செஞ்சாரு. முதல் கர்த்தர் செய்தார், பிதாவே மன்னியும் தேவன் என்ன அறியாத இருக்கிறார்களே. அப்போ ஒரு கேள்வி வந்துருது, இப்போ அறியாம செஞ்சுட்டாக்கா மன்னிப்பு கட்டம் கிடைக்கணுமா? இல்லை. பாவ மன்னிப்பு என்பது ஒரு செக் போன்றது. அதன் கீழே நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் பேங்க்ல பணம் கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் செக் கையில் கழித்து வச்சுங்க, உடனே நம்ம 10,000 சொந்தமாயிடாது, எடுத்துக்கொள்ள முடியாது. பேங்க்ல போய் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். நான் ஒப்புப்பு கொள்கிறேன், நான் ரிசீவ் பண்ணல, ஐ அக்செப்ட் இந்த மணி என்று சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு சொந்தமாக இருக்கும். ஆகையால் நம்ம வந்து அந்த கையெழுத்து போடுவதுதான் அதை அறிக்கை செய்வது விட்டு, பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டோம் சொன்னால் கட்டாயமாக நமக்கு மீட்பு கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். அடுத்தபடியாக என்ன பார்த்தோம்னாக்கா, இரண்டாம் வாக்கியம் பார்த்தோம், தெரிந்து செய்கிறவரை மன்னிக்கிறவர். ஏற்கனவே பார்த்தோம், கிரியாவை செய்கிறவர் மன்னிக்கிறவர். ஒரு சில என்ன அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ 23ஆம் அதிகாரம் லூக்கா 40ஆம் வசனத்துல, அன்றியும் சிலர் அழைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இழந்தான். 41ஆம் வசனத்திலே, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டுறாய் என்றும் இவங்க பயப்படுவது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்காக பலனை அடைகிறோம், இவரோ தகாதென்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நீர் முதல் ராஜ்யத்தில் வரும்போது என் அடியை நினைத்து விடும் என்றார். இயேசுவை நோக்கி, இன்றைக்கு நீ நினைக்கொள்ளப்படுவது இருப்பாய் என்று மெய்யாகவும் சொல்லுகிறான். அவன் தெரிந்து செய்த பாவம், களவு செஞ்சிருப்பான் என்று நினைக்கிறோம், அல்லது ஏதாவது கொலை செய்திருக்கலாம், ஏதோ தவறான காரியம் செஞ்சிருக்கான், சட்டத்துக்கு விரோதமாக தவறான காரியம் செய்து அவன் கழுவி வைக்கப்படுவதுன்னு சொல்லி திட்டமிட்ட வைத்திருக்கான். ஆனால் அவன் இந்த செஞ்ச காரியம் வந்து தெரிந்து செஞ்சான், தெரியாம செய்யல. அநேக காரியங்களை வந்து நம்ம தெரிந்து செய்யறோம், தவறு என்று தெரிந்திருக்கும், ஆனாலும் நம்ம செஞ்சிருக்கோம். இப்படி தெரியாத சில காரியங்களை தெரிஞ்சே செய்ய வேண்டிய கம்பல்ஷன் வந்து இருக்கு, செய்ய வேண்டிய வருது, நம்ம செய்யறோம். இதை நம்ம அறிக்கை செய்யதான் வேண்டும். நம்ம எப்பவுமே எப்படி செய்யறோம்னாக்கா, சுபலாபத்திற்காக களவு செய்யறோம். களவு செய்யக்கூடாது நமக்கு தெரியும். நான் பல வேளைகளில் வந்து சுபலாபத்துக்காக களவு செய்யறோம். இவ்விதமாக யாக்கோபு தன் சுப லாபத்துக்காக தன்னுடைய தேசபுத்திர சிற்பாகத்தை திருடி கொண்டானோ, அதே விதமாக நாம் செஞ்சுருக்கோம். கூட்டாளியாக செய்யறோம், தனிப்பட்ட முறை செஞ்சிருக்க மாட்டோம், கூட்டாளி செய்யறோம். நீதிமன்றங்கள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இறைவந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம், எங்களுடைய பங்காளியாகிறது, நம்ம எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். நமக்கு டெம்ப் பண்றவங்க வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா செய்யணும் காரியத்துல, உங்களுக்கு எங்களுக்கு பங்கு உண்டு. பாத்தீங்கன்னாக்கா, அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் வந்து கூட்டணியாக தான் செயல்பட்டு களவு செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பங்கு உண்டு, மேல் அதிகாரிக்கும் பங்கு உண்டு என்று சொல்லி அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காரியம் செய்யறாங்க. லஞ்சம் வாங்குவது தவறுதான், ஆனா அரசாங்க வேலை இருக்கிறவங்க கட்டாயம் அதை செய்வாங்க வேண்டும். ஏன்னா அவங்க வந்து எல்லாரோடும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம், தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது.
அரசாங்க அதிக வேலைக்காக எந்த இடத்துல போனால் கூட கட்டாயமாக நம்மகிட்ட வந்து அவங்க சம்பளம் கேட்பாங்க. ஏன் சம்பளம் கேட்பாங்கன்னாக்கா அதை ஒரு கூட்டினாக செய்து இதே வந்து ஆராய்ச்சி செய்யறது பாருங்க, இந்த ரிசர்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், ரிசர்ச் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாபிக் விஷயமா என் கூட ஒரு கன்சல்டன்ட் இருந்தார். கன்சல்ட் சொன்னாரு, இது முன்னாடி இதே சப்ஜெக்ட்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய குழுலாம் படிச்சு பாருங்க. யோசித்து பார்த்தேன். ஏன்னா பல வேலைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா ரிசர்ச்லையும் இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே சப்ஜெக்ட்ல ரிசர்ச் செஞ்சவுடைய ரிசர்ச்சை வந்து திருடி எடுத்து அவங்களுடைய ரிசர்ச்ல சப்மிட் பண்ணுவாங்க. இது ஒரு திருடு. உணர்ந்து கொள்வதில்லை. உணர்ந்து கொள்ளாமல் செய்து டாக்டரேட்டே வாங்கிடுவோம். தவறான காரணம். சுய லாபத்துக்காக பிற நஷ்டப்படுத்துறோம். இச்சிப்பது பாவம் தெரியும். ஆனா பிறர் வீட்டை காப்பி அடிச்சு நம்ம வீட்டை கட்டுறோம். வீடை கட்டுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டாக போய் பார்க்குறோம். அவங்க வீட்டில் எப்படி வச்சிருக்காங்களோ அதே விதமாக நம்ம வீட்டை கட்டுறோம். அது இச்சித்து காப்பி எடுத்து கட்டுவது இச்சி இருப்பாங்க. இவருடைய வேலை இச்சித்து நம்ம வீட்டு வேலைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். தோட்டக்காரர் இருக்காரு, வாட்ச்மேன் இருக்காரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க, சமையல் செய்ய மாட்டாங்க. இன்னொரு வீட்டில் செஞ்சாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை இச்சித்து வர வைத்து கொஞ்சம் அதிகமாக பணத்தை கொடுத்து நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம். அதுவும் பாவம் தான், நிச்சயப்பது பாவம். விசேஷமாக வாகனத்தை பார்க்குறோம், காரை பார்க்குறோம், பைக்கை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ஸ்பீடாக போகுது. அதை இச்சித்து அதே மாடல் காரை நம்ம வாங்க நினைக்கிறோம், அதே மாடல் பைக்கை வாங்க நினைக்கிறோம். அது பாவம் தான். ஏன்னா இச்சைக்கு பாவம். சில பிள்ளைகள் படிக்கிற படிப்பை பார்க்குறோம். அவங்க வந்து எம்பிபிஎஸ் சேர்த்தாக்கா நம்மளும் எம்பிபிஎஸ் சேர்க்கணும். அவங்க இன்ஜினியரிங் சேர்த்து நம்மளும் இன்ஜினியரிங் சேர்க்கணும். அதிக பணம் கொடுத்தாவது அதே படிப்பில் அதே கல்லூரியில் நாம் சேர்த்து விடுவோம். இதெல்லாம் இசைப்படி காரியம். சிந்திக்கணும் பிரியவர்கள். தெரிந்து செய்கிற காரியம் நான் நிர்வகிக்கிறேன். இதெல்லாம் தெரிந்தே செய்வோம். பாவமின்றி தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறோம். சரி, நாம் தவக்கம் சொல்லி பார்க்கிறேன். மூன்றாம் பக்கத்துக்கு வருவோம். உறவை புதுப்பிக்கிற தெய்வம் சொல்லி பார்க்கிறோம். யோவான் 19:26 அப்பொழுது இயேசு நம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு உன்னுடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொன்னார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்கிறார். அந்நேரம் முதல் இந்த சீஷன் அவளை தன்னிடமாய் மீட்டுக் கொண்டான் சொல்லி நாங்கள் ஏற்றுகிறார். இயேசுவின் தாயாராகிய மரியாள் இயேசுவின் பாடு மரணத்தை பார்க்கும்படியாகி பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். இந்த மலையாளி குழுவை நான் பார்க்கும் பொழுது விஸ்வாசத்தின் உறவுகள் வித்தியாசமாக, ஊழல் வித்தியாசம், உறவுகள் வித்தியாசம். இயேசுடைய உறவு என்னுடைய பெற்றோரோடும் என்னுடைய தாயோடும் இருந்தது வந்து பல வேளைகளில் அது கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது கொஞ்சம் விலகி போட்டால் பார்த்தோம். முக்கியமாக பார்த்தோம்னாக்கா லூக்கா 2:40 அவர் வந்து இஸ்ரேல் தேவாலயத்துக்கு போகும்போது 12 வயசு இருக்கும். அப்போ வந்து அவர் அந்த தனிப்பட்ட முறையிலே அங்கே இருக்க பெரிய மனுஷன் இருக்கிற உட்கார்ந்து வேதத்தை தர்க்கம் பண்ணி கொண்டு சொல்லுவாங்க. அப்போ அவரை தேடிட்டு அவருடைய பெற்றோர் வந்தாங்க. அங்கே வந்து அவர் நோக்கி கேட்குறாங்க, எப்படி நீங்க இப்போ உங்க விட்டு வந்துட்டீங்களே அப்படின்னாரு. அவர் வந்து போதை நடுவே நம்ம லூக்கா 2 இது 43 வாசிக்கணும். 3 நாளைக்கு பின்பு ஒரு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும் வினாவும் கண்டார்கள் என்று சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க, என்னப்பா என்னை விட்டு வந்துட்டீங்க, சொல்லாம பண்ண வந்துட்டீங்க சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்போ இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அவர், நீங்க ஏன் என்ன தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று கேட்டேன். சின்ன வயசுலேயே 12 வயசுலேயே பிதாவுக்கு உரிய காரியங்களாம் செய்யுமே தவிர, அதுக்கெல்லாம் அனுப்பப்பட்டேன் தவிர
பெற்றோருக்கு அடங்கியிருக்கின்ற அனுப்பப்படுன்னு சொல்லி நிறைய அறிந்திருந்தார். நான் அதை உடனே செஞ்சுதான் முதல் ஃபர்ஸ்ட் உடனே அவர் அதை கடைபிடிக்கல. 51ஆம் வசனம் பார்த்தோம்னாக்கா, பின்பு அவர் அவளுடைய கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவளை கீழ்ப்படுத்தியிருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் உடனே உறவு முடிச்சுட்டு போயிடல, திரும்பமாக அவர் கூட போயிட்டாரு. நாசத்தில் போய் அவருடைய அப்பாவோடு சேர்ந்து கட்சி வரை பார்த்தாரு. அம்மாவுக்கும் கீழ்ப்பட்டிருந்தார் சொல்றாங்க. அந்த டைம்ல தான் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் புத்தி அடைந்தார் சொல்றாங்க. ஒரு குழந்தை வளர்வதற்கு ஆண்டோடைய கிருபை தேவைப்படுது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மனுஷனோட தெய்வம் தேவைப்படுது, பெற்றோர் தெய்வம் தேவைப்படுது, சரியான உணவு தரக்கூடிய பெற்றோர் தேவைப்படுகிறார்கள். அதே விதமாக சரியான அறிவு தரக்கூடிய ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். அனுபவத்தை கூறி வளர்க்கக்கூடிய முதியோர்கள் தேவைப்படுகிறார்கள். ஸோ அவங்க கண்களை தயவுப்படுத்தாதான் ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க தேவைப்பட்டு அவங்க வளர்த்து கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் அதே விதமாக ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக வளர்ந்து வந்து பார்க்கலாம். ஆசிரியர்கள் தயவிலும் சரி, முதியோர் தெய்வம் சரி, பெற்றோர் தெய்வம் சரி வளர்ந்து வந்து சொல்றாங்க. அதான் செகண்ட் ஸ்டெப். அடுத்தபடியாக நான் பார்த்தோம்னாக்கா 2ஆம் படி, இயேசு ஞானஸ்நானம் பெற்று நிலத்திலிருந்து கரையும்போதுமே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி தம்மை இறங்குவதை கண்டார். அங்கேயும் மாற்றம் சட்டம் உண்டாகி இவருடைய நேசகுமாரன் பிரியமாய்க்கிழமை வைத்தது. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா 3 பேர். புனாக இயேசு கிறிஸ்து, அவர் மேல் இறங்கிய பரிசுத்த ஆவியானவர், அடுத்தபடியாக வானத்திலிருந்து ஆண்டவர் இவர் என் நேசகுமாரன் உண்மை பிரிமாய்க்கு சொல்லி சாட்சி. 3ம் சேர்ந்து பார்த்தோம்னாக்கா அவர் பிரித்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார். ஆனாலும் அவர் உடனே அவரை விட்டு போகவில்லை. ஊழியை தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு சிசோடு கூட பலன் சென்று கொண்டார். முதல் படியாக ராட்சசம் குறைவுபட்ட பொழுது யோவான் 2:3 பார்க்கிறோம். ராட்சசம் அந்த கல்யாண வீட்டிலே குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாயை நோக்கி இவளுக்கு ராட்சசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரல, அதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ உனக்கும் எனக்கும் என்ன? பல வேலைகள பல ஸ்திரீயேன்னு சொல்றாரு, அப்பவே முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வாயின்ட்டு போட்டிருக்காங்க. அவ்வாயினாக்கா அம்மையாரே. இயேசு தாயை பார்த்து ஸ்திரீயேன்னு சொல்லல, இங்கேயும் சொல்லல, அது அடுத்த மொழியும் வருது, அப்பவும் சொல்லல. சொன்னது என்ன? அவ்வாய், அம்மையாரே. அம்மையாரே, எனக்கும் உனக்கும் என்ன? உங்களுக்கும் எனக்கும் என்ன? வேலை இன்னும் என்ன? உடனே இயேசு தாய் வேக்காரன்னு சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க. அவர் அர்த்தம் செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியாது, ஆனா அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க சொல்லி இயேசுவின் தாய் சீஷர்களுக்கு அவருடைய வேலைக்காரர் கட்டளை சொல்றாங்க. ஆகிய இயேசுவின் சொல்லும் காதலை கேட்க வேண்டும் சொல்லி அவர் தாயாராக மரியாதை அந்த காலமே டிசைட் பண்றாங்க. அதை இப்போதும் நாங்கள் உணர வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், இவர் ஊழியம் பண்ணிட்டே இருந்தாரு, பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் மத்திய 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல, அப்போ ஒருவன் அவரை நோக்கி, உங்களுடைய தாயாரும் சகோதரரும் உங்களோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். அப்போ இவங்க ஊழியத்துக்காக அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது, வேலைக்கு டீச்சரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, மற்றபடி உதயசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்துல தாயும் வந்தாங்க, சகோதரனும் வந்தாங்க. அவங்களாம் பேசணும் ஆசைப்பட்டு வாசலை காத்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. உடனே அவர் சொல்றாரு 48ஆம் வசனத்துல, தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பதிவுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி நம்முடைய வலது கையை நம்ம சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களை பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறார். பெண்ணார்களே நல்லா கவனிங்க. இங்க வந்து முழுசா கொஞ்சம் தூரம் விலகிட்டார். இப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். ஊழியக்காரருக்கு உறவு புதுசு உறவு என்னன்னாக்கா ஊழியத்து நிமித்தமாக இணைகிற மக்கள் மாத்திரம்தான் உறவு. இந்த வாழ்க்கையை நான் அதை ரொம்ப அறிவிச்சு பார்த்துருக்கேன். எனக்கு என்னை விசாரிக்கிற ஒரு உறவினர் கிடையாது. நான் பார்த்துருக்கேன். ஒரு காலத்துல வந்து அதிகமாக லெட்டர்ஸ் போடுவாங்க. அப்போ வந்து என்ன சௌக்கியமா இருக்கீங்களா கேட்பாங்க. நானும் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லி அது போடுவோம். நாங்களும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். இப்போ அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது. ஏன்னா ரொம்ப வசதியாக போச்சு. ஃபோன் மூலமாக தான் கான்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எந்த உறவினரும் ஃபோன் பண்ணி என் கூட பேசுறது கிடையாது. எந்த ஒரு உறவினர் பிள்ளைகளும் என்கிட்ட பேசுறது கிடையாது. பேரப்படும் பேசுறது கிடையாது. இப்படியாக பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து விசாரிக்கிறவர் ஒருத்தர் தான். அவர் தேவன் தான். விசாரிக்கிற தேவன் இருக்கார். அவர் தான் விசாரிக்க. அன்னைக்கு வந்து ஃபோனில் வந்து எல்லாம் பேசினாங்க. உடனே எப்படி இருக்கீங்க அதான் விசாரி. எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாக்கா உடனே நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு வேலைகள் இருக்கலாம், வேறு பலன்கள் இருக்கலாம், பண தேவை இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம். என்ன இருந்தாலும் அதை போய் ஒன்றும் நம்ம சொல்லி ஒத்துக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நாளைக்காக நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பார்க்கறான உறவு மனிதன். கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் வந்து நம்ம விசாரிக்கின்றது. ஆகியால் நம்ம கவலைப்பட அவசியமே கிடையாது. எல்லா கவலையும் கவலை வைக்க வார்த்தை கிடையாது. நானும் கூட என்ன கவலை இருந்தாலும் சரி விசாரிக்க யாருமே கிடையாது. எனக்கு அன்பாயிருந்த என்னுடைய சகோதரிகள் எல்லாம் கர்த்தர் சென்று விட்டார்கள். நான் முழுமையாக தனியாக தான் இருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளும் சரி யாருமே எனக்கு விசாரிக்கிறது கிடையாது. விசாரிக்கிற நிலை நான் இல்லவே இல்லை. ஆனால் ஒன்று நன்றாக தெரியும், விசாரிக்கிற தேவன் உண்டு. அவர் என்னை விசாரிக்கிறார் என்று பார்க்கிறேன். அதுதான் ஆகியால் என்ன செஞ்சிருக்காருன்னா புதிய உறவுகளை கொடுத்திருக்கார். ஊருக்கு என்ன கொடுத்திருக்கிற இந்த முக்கியமா இந்த நேரடி ஜபத்தில் சேர்ந்திருக்கிற அந்த உடையை நடத்தி கொண்டிருக்கிற அதை அநேக சகோதரிகள் என்னோட கூட இணைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன விசாரிப்பாங்க, எப்படி இருக்கீங்க சகோதரனே, சௌக்கமா இருக்கீங்களா, கையில வலி இருந்தது இப்ப எப்படி இருக்குது, இதெல்லாம் விசாரிக்க யாருன்னு சொன்னாக்கா என்னுடைய சொந்தக்காரங்களும் கிடையாது, என்னுடைய உறவினர்கள் கிடையாது, கர்த்தர் கொடுத்த உறவினர்கள், பிதாவும் சுத்தப்படியா செய்கிறவர்கள். அவர்களே என் சகோதரரும் என் தாயும் என் சகோதரமா இருக்கிற சகோதரர்கள். இதுதான் புதிய உறவு முறையும் சொல்றாங்க. தேவகுமாரன் என்ற உறவை தாண்டி துண்டித்துவிட்டு மனிதகுமாரனாக அதை விட்டு விடுவது. தேவகுமாரனாக உறவை துண்டிச்சுட்டு மனுஷகுமாரனாக மாறினார். ஆனா மனுஷகுமாரர்கள் அவர் அதை விட்டு விடுவது. தாய்க்கு ஏற்ற மகனையும் சீஷருக்கு ஏற்ற தாயையும் நினைத்தார்கள் பார்க்கலாம். ஊழியர் பாதையிலே நமக்கு ஏற்ற துணைகளை தருவார் என்பது சிந்தனை இல்லை. பவுலை பாருங்களேன், மணமகளான அவராக இருந்தாலும் கூட அவருக்கென்று ஒரு மகனை விமர்சையை ஏற்படுத்தி கொடுத்தார். உறவுகள் நடந்து போகும் காலத்திற்கு வந்திருக்கிறோம். பிள்ளைகள் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் போல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம விசாரிக்க தேவன் உண்டு. அவர் விசாரிக்கப்படுகிறார். சங்கீதம் 69 பார்க்கிறோம். நெந்தை நிர்ணயத்தை குழந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதேற்பிக்கவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, ஏற்றவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, ஒருவரையும் காணேன் என்று சங்கீதம் 69:20 இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்காக பரிதேற்பிக்கிறவர் யாருமே கிடையாது, அவருக்காக தேற்றவர் யாருமே கிடையாது. அவருடைய சீஷர்கள் தான், அவர் நண்பர்கள் தான் அதை கேட்க முடியும். ஆகியால் அவர் கர்த்தர் மேல் வாழ்க்கை வைத்து அவர் சொல்றாரு, இப்போ அவருடைய தாயாரை பார்த்து, இனி நான் உன் மகனாக இருக்க முடியாது, எனக்கு பதிலாக நீ புது கொடுக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னாக்கா உறவை உறுதிப்படுத்துகிறது. இந்த இடத்துல மத்திய 27 அதிகாரத்துல 46 பார்க்கிறேன்.
9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆனால் இயேசு கத்த சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட்டதும் இல்லை சொன்னார். விலகாத என் தேவன், விலகாத என் தேவன். அவர் திடீரென்று விலகி போனதாக ஆண்டவர் சொல்வதாக நான் இதை பார்க்கிறேன். ஆக்சுவலா அவர் ஏன் பண்றாருனாக்கா, விலகி போனது நம்ம தான், கைவிடப்பட்டது நம்ம தான். நம்மளை தான் உறவுகள் கைவிட்டு விட்டார்கள், நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஏனென்று கேட்க யாருமே இல்லை. ஒருவேளை அருமையான சகோதரி சகோதரியே, நீ கலங்கி கொண்டிருக்கிறார், என் நிலையை கேட்பதற்கு ஆள் இல்லை, உறவின் முறையார் இல்லை, நண்பர்கள் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் புலந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் புலம்புகிறார், உங்களுக்காக தான் கர்த்தர் புலம்புகிறார். அவரை கைவிட்டு சொல்லி கர்த்தர் தேவன் சொல்லவே இல்லை. மனிதகுமாரனாய் பாடுபட்டார். மனிதகுமாரனாக பாடுபடுற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கதான் வேணும். அவர் பாடுபடும் பொழுது கொஞ்சம் விலகி இருக்கதான் வேண்டும். சைக்கிள் ஓட்ட நினைக்கிற ஒரு சகோதரர் கற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுதோ, அது நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டும் நினைச்ச மகனோ, நீச்சலுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ட்ரெயினர் கூடையே வருவார் என்று எதிர்பார்க்க முடியும். கொஞ்ச தூரம் வருவார், பிறகு தனியாக விட்டு விடுவார். அதற்கு பிறகு தாங்கள் தான் அதை முடிக்க வேண்டும். தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாம்பலுக்காக என்று விட்டு கொடுத்து அனுப்பியவர் தேவன். இளவாய் வந்து அன்பு கூர்ந்தார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். பாடுபடிபடி அனுப்பி வைத்திருக்கிறார். ஜீவனை இழக்கும்படியாக அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த இடத்திலே அவர் கொஞ்சம் விட்டு விலகிதான் இருக்க வேண்டும். மனிதகுமாரனை பாடுபட்டார். ஆனால் அவரை ஒப்பு கொடுத்து, இந்த வேலைக்கு ஒப்பு கொடுத்து, இந்த பணிக்கு ஒப்பு கொடுத்து, இந்த விதமாக தனிப்பட்ட முறையிலே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று நமக்காக வேண்டி சொல்லி பாடுபடுமையாக ஒப்பு கொடுத்த தேவன் விலகி விட்டார்ன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அது எல்லாமே இல்லை. ஏன்னா நம்ம நல்லா பார்த்துருக்கோம், அந்த இடத்துல வந்து 3 மணி நேரம் இருளாக இருந்தது. 3 மணி நேரம் சிறுவிலே அவர் கழித்த அந்த 3 மணி நேரம் 12 மணியிலிருந்து 3ஆம் மணி நேரம் வரையிலும் கூட அவர் அந்த இடத்துல இருள் சூழ்நிலையை பார்க்கிறார். ஏன் இந்த இருள்? ஏன் இந்த இருள்? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வானங்களை தாழ்த்தி அவர் இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் இருள் இருந்தது என்று சொல்லி அந்த ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் பாடுகிறார்கள். அப்பொழுது வானங்களை தாழ்த்தி ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். அப்படி ஒளியாகிய தேவன் இறங்கும் பொழுது அவர் கீழே இருள் சூழ்ந்திருக்கும். கார் இருள் இருந்தது என்று சொல்லி அவர் பாதங்களுக்கு சொன்ன. ஆகையால் இந்த இருள் ஏன் வந்தது? இயேசு கிறிஸ்து அந்த சிறுவிலை பாடுபடும் பொழுது இருள் வந்தது காரணம் என்ன? ஒன்று, அவர் பட்ட பாடுகளை மக்கள் காண முடியாது என்பதற்காக இருக்கலாம். அவர் பட்ட பாடுகளை பார்க்க வேண்டும் சொல்லி கர்த்தர் ஒரு நாள் நினைத்த வேண்டும் சொல்லி பார்க்கலாம். அதே வழியிலே கர்த்தர் இறங்கி வந்தார், பக்கத்துக்கு இறங்கி வந்தார், விலகவில்லை. கர்த்தருடைய பணிக்காக ஒரு காகம் ஏற்பட்டது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக காகமாக இருக்கிறது என்றார். வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். எந்த ஒரு பாயிண்ட்லையும் இயேசுவின் ஊழிய பாதையிலே தேவனுடைய வார்த்தைகள், வேத வாக்கியங்கள் நிறைவேறாமல் இருந்ததே இல்லை. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறாமல் இருந்ததே இல்லை.
நியாயப்பிரமாண வார்த்தைகள் நிறைவேறாக இருந்ததில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். நிறைவேற்ற வேளையிலே இந்த ஒரு காரியம், தாகம் தாகம் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சது என்று அறிந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அது என்னன்னா சங்கீதம் 69:21, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்தை காடியை கொடுத்தார்கள் என்று அவர் சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து விட்டார். ஆகையால் இப்பொழுது அவர் இந்த ஒரு காரியம் மாத்திரம் பாக்கி இருக்கிற சங்கீதம் 69:21 வந்து தாகத்தை காடி கொடுத்தாங்க போட்டிருக்க, நம்ம இன்னும் குடிக்கலைன்னு சொல்லிட்டு தாகமா இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே அவர்கள் அந்த காடியை, கசப்பு நிறைந்த காடியை கொண்டு. இந்த காடியின் விஷயம் என்னன்னாக்கா, அது அநேக சோசியல் பீப்புள், அதாவது டயத்துல போல சில சோசியல் கெட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த மாதிரி கழிவுகள் ஏற்றப்படுகிற போன இந்த கைதிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் மூமெண்ட்ல தாகத்துக்காக அவங்க ஏதாவது ஒரு நாட்டை நினைக்கிறதுக்காக சில காடியை கொடுப்பாங்க சொல்லி போட்டு, கசப்பு கலந்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கசப்பு வந்து, இந்த கசப்பு இருக்க கஷ்டத்தை பார்க்கும்பொழுது வலி குறைந்து விடும் என்று எண்ணத்தோடு கூட அவர் கொடுக்கும் பார்க்கிறோம். இதே விதமாக அவர்கள் வந்து அந்த தாகத்துக்காக காடியை கொடுத்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சாச்சு, இப்ப என்னெல்லாம் பாக்கி இருக்கு? சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டி முடிச்சான், தாவீது ஆலயத்தினுடைய கூடாரத்தை கட்டி முடிச்சான், மோசே கூடாரத்தை கட்டி முடிச்சான், தாவீது ஆலயத்துக்கான ஆயுதங்களை செஞ்சு முடிச்சான், சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் சொல்லி வேறு அநேக முடிவுகளுக்கு பார்க்கிறோம். லூக்கா 23:25 சூரியன் 45ஆம் வசனத்துல, சூரியன் இருளடைந்தது, தேவாலய திரைச்சீரை நடுவில் இரண்டாக கழிந்தது என்று. தேவாலயத்திலே மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே குழுக்காக இறுதியாக இருந்த தலையாக இருந்த திரைச்சீரையை இயேசுவின் மனத்து மூலமாக திரிக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய முக்கியமான காரியம். ஐயா, இது முடிக்கவில்லை என்பதற்காக வெயிட் பண்ணாரு, அதையும் முடிச்சுட்டாரு. சொல்லிப்பாங்க எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி இன்னும் ஒண்ணுதான் முடியல, அதுதான் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் சொல்லி தாகத்துக்காக. அடுத்தபடியாக கர்த்தருடைய பணியை செய்து முடித்து பார்க்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை கொடுத்தார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து மத்தேயு 16:51, மத்தேயு 19:1, மத்தேயு 26:1 இவையெல்லாம் என்ன போட்டுக்குன்னா, உவமைகளை செய்து சொல்லி முடித்த பிறகு என்னெல்லாம் உமா சொல்லணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாரு. ஊழியர்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாரு. யோவான் 17:4 போட்டிருக்கு, பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டேன். என்னெல்லாம் கொடுத்தீரோ, என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தீரோ, என்னெல்லாம் என் கீழே வந்து கொடுத்து வச்சுக்கிறோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமா சொல்றாரு. அவருடைய சாட்சியை பார்க்கிறோம். யூஸ்வலா நம்ம வந்து எல்லா கல்லறையிலையும் கட்டாயமாக இந்த காரியத்தை குறிப்போம். உண்மையிலேயே குறிக்கிறோமா, உண்மையா நடந்தவர்களே தெரியாது. நல்ல போராட்டத்தை போடனேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடிக்க வேண்டியது என்பது ஒரு ஒரு கலை மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தவியமாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். கர்த்த கொடுத்த பணி அது. என்ன பணி கொடுத்திருந்தாலும் சரி, ஊழிய பணியாக இருக்கலாம், உலக பணியாக இருக்கலாம், அது ஒருவேளை அரசியல் பணியாக இருக்கலாம், அது குடும்ப பணியாக இருக்கலாம், எந்த பணியாக இருந்தாலும் கூட அந்த பணியை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று கற்று எதிர்பார்க்கிறோம். பல வேளைகளில் வந்து டீச்சிங் போர்ஷன் இருக்கவங்க வந்து நம்முடைய டீச்சிங் போர்ஷன்ஸை முடிக்கிறது கிடையாது, அப்படியே விட்டுருவாங்க.
விட்டுட்டு பசங்களை வந்து நீங்க படிச்சீங்கன்னு சொல்லுவாங்க. தேவைதான், பசங்க படிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும். சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதத்திலேயே அவர்கள் சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும். அப்படி செய்யாம அவங்க அதிகமான நேரங்களை வந்து விட்டுறத பார்க்கணும். விட்டு விடக்கூடாது. வைத்திய துறையிலே எந்த டாக்டரும் வந்து இதான் என்னால் முடிஞ்சது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி விடவே மாட்டார். கடைசி வரை போராடுவார். எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் போராடுவார். எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும். அந்த இடத்தோடு கூட எல்லா வைத்தியர்களும் வேலைகள் செய்ய வேண்டும். எவ்வளவு வருமானம் வரும் என்று சொல்லி அல்ல, மகன் குணமாக வேண்டும், மகள் குணமாக வேண்டும், எந்த ஒரு நோக்கத்தோடு கூட எல்லா வைத்தியர்களும் அவருடைய வேலையை செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்ட பணியை முடிக்க வேண்டும். முடிந்த பிறகுதான் அவர்கள் காரியங்கள் முடிந்திருக்கும் என்று பார்க்கிறோம். பிறர்களே, உங்களுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிள்ளை வளர்ப்பதே பொறுப்பு இருக்கிறதா? குடும்ப வளர்ப்பதே பொறுப்பு இருக்கிறதா? குடும்ப பாதுகாப்பிலே பொறுப்பு இருக்கிறதா? குடும்ப பராமரிப்பிலே பொறுப்பு இருக்கிறதா? தோட்டத்தை பராமரிப்பதை பொறுப்பு இருக்கிறதா? வயலை பராமரிப்பதை பொறுப்பு இருக்கிறதா? இந்த பொறுப்பை நீங்கள் விட்டு விட்டார். யோபு தன் வாழ்க்கையில் சொல்கிறார் 31ஆம் அதிகாரத்திலே, இப்படி பொறுப்பு எனக்கு இருந்தது, அது நான் விட்டேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கிறார். அந்த தோட்டத்திற்குதான அந்த சோலைகள், அந்த செடிகள் தண்ணீர் தரவில்லையே என்று சொல்லி அழுதாக நான் தெரியவில்லை கேட்டிருந்ததா என்று சொல்லி பார்க்கிறேன். கொடுக்கப்பட்ட தோட்டத்திலே தேவையான விளைச்சலை பெற்றுக் கொள்ள வேண்டும், தேவையான தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், தேவையான உழவு காரியங்களை செய்ய வேண்டும். எல்லாம் செய்யாமல் நாம் பதில் எதிர்பார்க்க முடியாது. முடிக்க வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். ஏதுமாக பல வேலைகள்ல பார்த்தோம்னாக்கா நமக்கு சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டாஸ்கை நம்ம முடிக்க வேண்டும். சில வேலைகளில் நான் வந்து வேலை பார்க்குற காலங்களிலே நைட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். நைட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். மனைவி ரொம்ப கோவப்படுவான், ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க? இல்லை, காலையில் நான் இந்த ஒரு பணியை செய்வேன்னு சொன்னேன், முடிப்பதற்கு நேரம் ஆகிவிட்டது, செய்து முடித்து ரிசர்ச்சை கொண்டு போய் என்னுடைய சூப்பர் டேபிள் வச்சுட்டேன், இப்போ நிம்மதியாக வந்திருக்கேன். முடிக்க வேண்டும். finish whatever responsibility given to us. நம்மை நம்பி கொடுத்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றதா வேண்டும். இதை உணர்ந்து கொள்ளுங்க சகோதரி சகோதரி. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? குடும்ப பொறுப்பா, ஊழிய பொறுப்பா? ஊழிய பொறுப்பு, அது முக்கியமான ஒரு பொறுப்பு. சபையின் மக்கள் எல்லோரும் விருத்தியடைய வேண்டும். ஆதி திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆத்மாக்கள் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுத்த பார்க்கிறோம். இப்பெல்லாம் சபை வளருதா? இல்லை, வளருது. எப்படி வளருது? திருமணத்தின் நிமித்தமாக புதிய உறவுகள் வந்து சபையில இணையுது. வீடு மாற்ற நிமித்தமாக புதிய மக்கள் வந்து சபையில இணைகிறாங்க. இப்படிதான் சபை, ஒவ்வொரு சபை வளர்வதை தவிர எந்த ஒரு சபையாவது ஒரு லிஸ்ட் போட்டு காமிக்க முடியுமா? ஆதி திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் இணைக்கப்பட்டவர்கள் சொல்லி எழுதப்பட்டிருந்தது. விதமாக ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு மாதமாவது, ஒரு மாதத்துக்கு ஒருவராவது ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்டவர்கள் சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கணும். பெரியமார்களே, செய்யலன்னு சொன்னாக்கா அது ஊழியர்களின் தவறு, சபையின் புதர்களின் தவறு. அவருடைய கணக்கு கேட்பார் என்பதை கர்த்தர் விடுவிடுகிறார். அதே வழியில சபை ஒரு கனி கொடுக்கும் சபையா இருக்கிறது. கனி கொடுக்கும் தாட்சை தோட்டமா இருக்கிறது. அந்த கனி தரும் மரம் வளர்ந்து பெருக வேண்டும். பல சபைகள் 200 ஆண்டுகள் கலந்து விட்டிருக்கிறது. பல சபைகள் 30 ஆண்டுகள் கலந்து விட்டிருக்கிறது. ஆனால் இந்த 30 ஆண்டுகளும் சரி, 200 ஆண்டுகளும் சரி, அந்த சபைகள் மலட்டு சபைகளாக இருந்திருக்கிறது. தந்திருக்கிறது. கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன?
இந்த சபை வளர்ந்து பெருக வேண்டும். வளர்ந்து பெருகணும்னு சொன்னாக்கா சபைகள் கொடுக்க கனி இருக்கு பாருங்க, இந்த கனியில வர விதைகள் தூக்கி எறிகிறாங்க. அந்த தூக்கி எறிகிற விதைகள் இந்த சுற்றுப்புறுக்கும் பகுதி எல்லாத்துலேயும் கிளை சபைகள் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு நகர சபைக்கும் சுற்றிலும் கிளை சபைகள் அதிகம் உருவாக்க வேண்டும். அதற்கு யாருடைய பணி? அது மிஷனரி பணி. மிஷனரி வராங்க, சபையோட இணைகிறாங்க, இல்லைன்னு சொல்ல. என்ன பண்றாங்க? சபையுடைய விதைகளை வாங்கிக்கிட்டு பல வழியை போல தூக்கிட்டு எங்கேயோ தூரத்துக்கு போறாங்க, கிராமங்களுக்கு போறாங்க, போக வேண்டியதுதான். கிராமங்களில் ஊழியங்க பண்றாங்க, பண்ண வேண்டியதுதான். அங்க சபையை கட்டுறாங்க, கட்ட வேண்டியதுதான். அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சபையும் வளர வேண்டும். பெரியவர்களே, அப்படி வளர்ச்சி பெறும்படியாக எந்த ஒரு மிஷனரியும் சபையோடு என்ன செய்ய உதவியும் செய்யவில்லை. எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். சபையோடு இணைந்து நம்ம செய்யறோமா? சபை வளர்ச்சி பெறுவதற்கு, வளர்ந்து பெறுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் சொல்லி சபை பழகி பெருகாமல் மலட்டு சபையாக இருக்குன்னு சொன்னால் மீறி அந்த பொறுப்பை உதவி பிதாவோட மாத்திரமல்ல மிஷனரிகளோடு கூட கேட்பார். மிஷனரி பணி ஸ்தாபனங்களை கேட்பார். நீங்கள்லாம் செஞ்சீங்க, ஊழியம் செஞ்சீங்க, உண்மைதான். அது திருச்சி வரை பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரோம சமுதாயமானது இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கிக் கொண்டிருந்ததோ, கிறிஸ்தவ மக்களை அடித்துக் கொண்டிருந்தார்களோ, மினிவ மன்னரை போல அந்த மன்னர்கள் எவ்வளவா கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ, அதே ரோமாபுரியில கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டின் சென்டராக மாறிவிட்டது. அங்குதான் முதல் போப்பு என்றார்கள் பார்த்தோம். விதமாக அந்த கம்ப்ளீட் ஏரியா கிறிஸ்தவ மாறின காரணம் என்னன்னாக்கா அவங்க பழகி பெருகினாங்க. அங்கிருந்த சபைகள் பழகி பெறுகிறது. பழகி பெருக 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 ஃபுல் ரோமாபுரியும் கிறிஸ்தவனாக மாறியும் பார்க்கிறோம். இத்தாலி கிறிஸ்தவனாக மாறியும் பார்க்கிறோம். அநேக யூரோப்பிய நாடுகள் கிறிஸ்தவ மாறியர்கள் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய நாடு இதுவரையும் கிறிஸ்தவம் மாறவில்லை. காரணம் என்ன? சபைகள் பழகி பெறுகவில்லை. சபைகள் பழகி பெருகினால்தான் நாடு முழுவதுமாக இருக்க சமுதாயத்திலே சபைகள் உருவாக்கப்பட முடியும். அநேக மனவாட்ட சபைகளை உருவாக்க முடியும். அதன் நாடு முழுவதுமாக கிறிஸ்தவம் மாற முடியும். நாடு முழுவதும் கிறிஸ்தவம் மாறவன்னு சொன்னால் கிராமங்களை சந்தித்தால் மாற்றமே போதாது. அருமையான சகோதரி, மிஷனரி சகோதரியே, இவளை கூட இந்த பாரத்தை எடுத்துக்கொள். சபையோடு இணைந்து ஊழியங்களை செய்து சபை பக்கத்தில் இருக்கிறதான எல்லா காலநிலைக்குள்ளும் ஒரு பணியிடத்தை உருவாக்கி அங்கு ஒரு மிஷனரி வைத்து அதன் மூலமாக அங்கு ஒரு கிளை சபை உருவாக்கி விதமாக அநேக கிளை சபைகள் ஒவ்வொரு சபைக்கும் உருவாக்கி சபைகள் பருகி பெறுவோம் நான் ஆசைப்படுகிறோம். இந்த பணியை நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமார்களே, செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது. செய்ய கர்த்தர் உதவி செய்வார்கள் அறிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக கடைசியான குறிப்பு, ஒப்புக்கோட்டலிடம் ஒப்புவித்தார். லூக்கா 23:48 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் நாபி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது ஒரு சாட்சியான ஒரு காரியம். ஏன்னா நூற்றுக்கதிபதி சொல்றார். நூற்றுக்கதிபதி சமுதிரத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமனாக இருக்கிறார். நம்முடைய ஆவியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறது. நம்ம கையில் ஒப்புக் கொடுத்தார். இது ஊழியத்தை கொடுத்தார், ஒரு பொறுப்பை கொடுத்தார். நமக்கு என்று சொல்லி அவர் அநேக பணிகளை கொடுத்தார். செய்து முடித்த பிறகு வெற்றி முழுக்கமாக நான் செய்து முடித்து விட்டேன்னு சொல்லும் பொழுது கடைசியிலே நம்ம அவளை கொடுத்த அந்த ஆவியை வைத்திருக்க முடியாது. இதை கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறது. இதுதான் சங்கீதம் 31 சங்கீதத்திலே 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறார். உமது கைகளில் ஆவி ஒப்புவிக்கிறேன், கர்த்தராகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டேன். ஆமென். நம்முடைய கரங்களை கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சின்ன சகோதரர்கள் விதமாக நம்ம ஊழியத்திலே கடைசியிலே கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோமா அதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒப்புக் கொடுப்போம், கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுப்போம். ஏசாயா
42ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தை வாசிக்கிறோம். இதோ நான் ஆதைக்கரை என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் ஆத்மாவுக்கு பிரியமானவராகிய இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், புஜாதிகளுக்கு ஞானத்தை ஏற்படுத்துவார் என்ற வாக்கியம். இயேசு வந்து ஊழியத்தை செய்து ஊழியத்தின் மூலமாக அநேக புரஜாதிகள் கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்ளும்படியாக திருத்தினார். அதற்காகவே ஆவியை கொடுத்தார். என்ன சகோதரன் சொல்லி உங்களுக்கும் அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்திருக்கார்? திருப்பி பார்த்து அந்த ஆவியை ஒப்புக் கொடுத்தவுடன் திரும்ப கையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி எட்டு முழக்கம் இருக்கும். அந்த ஆவியை ஒப்புக் கொடுத்து நாம் ஓட்டுக்கு நிற்போம். கர்த்தர் விதிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாளும் கர்த்தர் சொல்லிய 7 வாக்கியங்களை நாங்கள் தியானித்து வந்தோம். கர்த்தர் எங்களுக்காக சிறுவையிலே தொங்கிய பொழுது 7 வார்த்தைகள் விதிக்கிற ஆண்டவரே, 7 வாக்கியங்கள் விதிக்கிறார். 7 வாக்கியங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக தியானித்து வந்திருக்கிறோம். அதன்படியாகவே ஆண்டவரே, நாங்கள் தெரியாத செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாகவும், தெரிந்து செய்த பாவங்களையும் மன்னிக்கும்படியாகவும், உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வது நிமித்தமாய் விசாரிக்கிற தேவனோடு கூட ஒப்புரவாகி வாழ்ந்ததும் பெற்ற தெரிவித்தார். தேவனாடுங்க என்னை கைவிடாத தேவன் என்று பார்க்கணும்ப்பா, எங்களை கைவிட மாட்டீர்கள். அந்த உண்மை வந்து கொண்டவளாக ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு கொள்வாங்க. ஜெபிக்கிறோம். தேவனே, கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றி முடிக்கிறது. தீர்க்கமாக உழைக்கப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. வாழ்க்கையிலே அநேக மேல் கைகளை வைத்த பொழுது தீர்க்கமாக சொல்லிய வார்த்தைகள் உண்டப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் விட்டு விலகக்கூடாது. எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்க ஜெபித்து முடித்தார்கள். அப்படி நான் செய்யும் பொழுது மட்டும்தான் ஓட்டத்தை முடிக்கிறேன். நல்ல போராட்டத்தில் போடுங்க. ஓட்டத்தை முடிக்கிறது சொல்லி சொன்ன மௌதை போல் நாங்களும் சாட்சியாக சொல்லப்படியாக கத்த கொடுத்த போராட்டம் நிர்வாகம் தான், உலக வேலையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குறை வேலையாலும் சரி, சபை ஊழியமாக சரி, அதை முழு மனதோடு கூட சென்று விட்டு பெற செஞ்சிருக்காங்க. குழந்தை கற்றாலே எல்லாவற்றையும் முடித்து நாங்கள் ஆவியை கத்திரத்தை விட்டுக் கொள்கின்றோம். நாங்களும் இந்த வேலையானது ஆவியை கத்திரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இழுப்பாக்குகிறது இயேசுவை நாம் கழிக்கிறோம்.